நாடாளுமன்றத்தில் மோடியையும் பாஜக அமைச்சர்களையும் தெரித்து ஓட விட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. பாரத மாதாவை அடகு வச்சுட்டீங்களே, உங்களுக்கெல்லாம் வெட்கமாக இல்லையா அப்படின்னு பாயிண்ட் பை பாயிண்டா மோடியை நோக்கி கேள்வி கணைகளை தொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி. இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பல முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் மோடியிடமிருந்து பதில் வருமா? டாய்லெட் பேப்பரை போல பயன்படுத்தி எங்களை தூக்கி போட்டுட்டாங்கன்னு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க ஒரு முக்கியமான அமைச்சர். இந்தியாவிற்கும் நாளைக்கு இதே மாதிரியான நிலைமை தான் வரும். எந்தவித அழுத்தத்தின்படி மோடி அமெரிக்காவோடு இத்தனை ஒப்பந்தங்களை செய்வதற்கு ஒப்புக்கொண்டார்? ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்வி முக்கியமான கேள்வி. இந்தியாவினுடைய பேர வலிமை எங்க போனது? இந்தியா தான் அமெரிக்கா வல்லரசாக தொடரப்போகுதா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதே இந்தியா தான். ஆனா மோடி ஏன் இதை செய்ய தவறினாரு? அப்படின்னு பல்வேறு முக்கியமான கேள்விகளை நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்கிறாரு. ராகுல் காந்தி வர்றதை பார்த்துட்டு 2 அமைச்சர்கள் தெரித்து ஓடி இருக்கிறார்கள் ராகுல் காந்தியினுடைய கையை தட்டி விட்டு. இது பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பல்வேறு முக்கியமான கேள்விகளை பிஜேபி அரசாங்கத்தை நோக்கி, பிஜேபி அரசாங்கம் சொல்றதை விட தேசிய ஜனநாயக கூட்டணி NDA நோக்கி கேள்வி கேட்டிருக்கிறார். ராகுல் காந்தியினுடைய அடிப்படை கேள்விகளுக்கு பின்னணியில நமக்குமே பல்வேறு கேள்விகள் இருக்கு. ராகுல் காந்தி கேட்ட பல்வேறு கேள்விகளை குறித்ததான பின்னணியை குறித்து நம்மளே நம்ம சேனல்ல வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிறப்ப 2004 இருந்து 2014 வரைக்கும் இருக்கிறப்ப வெளிநாடோடு ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்கன்னா கூட்டணி ஆட்சி நடைபெற்றதுனால கூட்டணி கட்சிகளோடு ஃபர்ஸ்ட் ஆலோசனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அமைச்சரவை கூட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் கேபினட் மீட்டிங்லாம் நடக்கும். இந்த மீட்டிங்லலாம் நடந்து இதில் விவாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான டீல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், அந்த அரசு இந்த டீல்லாம் நம்மக்கிட்ட முன்வைக்கிறாங்க, நாம் இதை முன்வைக்கிறோம், இவ்வாறு பேரம் பேசப்படுகிறதுன்னு மல்டிபிள் லெவல் ஆஃப் டாக்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் ஃபைனலாக ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகும். அக்ரிமெண்ட் சைன் ஆவதற்கு பின்பு 2 நாடுகள் தரப்பிலும் பத்திரிகையாளர் சந்திப்புகள் நடத்தப்படும். சில நேரம் அந்த நாட்டில் போய் அமெரிக்காவில் போய் அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. இல்லைனா அந்த அதிபர் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வச்சு சைன் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடந்து விளக்கமாக எல்லா விஷயங்களும் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும். நாடாளுமன்றத்தில் அது குறித்ததான விவாதங்களும் நடக்கும். எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க. ஆளுங்கட்சி, பிரதமர் உட்பட அனைத்து நபர்களும், சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்களோ இல்லை ஒரே ஒரு அமைச்சர் பொறுப்பாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். ஆனால் மோடி இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யலை. ஒட்டுமொத்த இந்தியாவையும் ட்ரம்போட காலடியில் போய் போட்டு வச்சிருக்கிறாரு. இந்தியாவையே விற்று விட்டார். அதானியை காப்பாற்றுவதற்காகவும் எப்ஸ்டீன் ஃபைல்ல இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் மோடி இந்தியாவை விற்று விட்டார். பாரத மாதாவையே விற்று விட்டீங்களே, உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையா அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டிருக்கிறார். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அன்றைக்கு இருந்த பாஜக எப்படி மன்மோகன் சிங் ஒரு வீக் பிரைம் மினிஸ்டரு, காங்கிரஸ் ஊழல் கட்சி, இந்தியாவை நான் ஆட்சியில இருந்தா வல்லரசு ஆக்கியிருப்பேன், இந்தியாவை இப்படி ஒரு பலவீனமான இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்குது காங்கிரஸ்ன்னு விமர்சனம் பண்ணவர் தான் மோடி. ஸோ மோடி இன்னைக்கு என்ன பண்றார்? ராகுல் காந்தி கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி. பாஜக காரங்க இன்னைக்கு ராகுல் காந்தியை பப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அவர் அந்த வார்த்தையை சொல்லி அழைப்பதற்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவங்க தான் பாஜக. இன்ஃபேக்ட் பாஜக தொண்டர்கள், சங்கிகள் எல்லாம் மோடியை பார்த்து தான் அந்த வார்த்தையை சொல்லணும். காரணம் என்னன்னா, ட்ரம்ப் கிட்ட எதிர்த்து பேசுறதற்கோ, பேர வலிமையை இன்க்ரீஸ் பண்றதற்கோ, நெகோஷியேட் பண்றதுக்கு இல்லை டிமாண்ட் பண்றதுக்கு எந்தவித அடிப்படை தார்மீகமும் இல்லாம கேட்குற இடத்துலலாம், நீட்டுற இடத்துலலாம் கையெழுத்தை போட்டு வந்திருக்கிறார் மோடி. அதை தான் ராகுல் காந்தியும் நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு சுட்டி காட்டி பேசியிருக்கிறார். எந்த அழுத்தத்தின்படி நீங்க இந்த ட்ரேடுக்கு ஒத்துக்கிட்டீங்க? இந்தியா 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. இன்றைக்கு உலகம் முழுக்க
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏஐ தொழில்நுட்பம் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதற்கு பிரதான அடிப்படை சோர்ஸ், ஒரு இன்ஜின் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபியூவல் வேணும், பெட்ரோலோ டீசலோ வேணும். ஆனால் இன்றைக்கு ஏஐ ரன் ஆகணும் அப்படின்னா தரவுகள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி இந்தியா ஒரு மிகப்பெரிய தரவுகளுடைய பேங்காக இருக்குது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் பெரிய அளவுக்கு ஏஐ நோக்கி போகிறப்ப அந்த ஏஐ ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கே முக்கியமாக தேவைப்படக்கூடியது தரவுகளும் தொழில்நுட்பமும் தான். அந்த கெப்பாசிட்டியை இந்தியா வச்சிருக்கிறது. இந்தியாவினுடைய தரவுகள் அப்படிங்கிறது விலை மதிக்க முடியாத அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. மிகப்பெரிய அளவில் நம்ம ஹியூமன் ரீசோர்ஸ் வச்சிருக்கிறோம், தொழில்நுட்ப வல்லுநர்களை வச்சிருக்கிறோம். இதை வச்சு நீங்கள் அமெரிக்கா கிட்ட டீல் பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா? இல்லை அந்த அளவுக்கு நீங்கள் அமெரிக்காவுக்கிட்ட சிக்கி இருக்கீங்களா? அதானியும் எப்ஸ்டீன் ஃபைலில் மோடியும். அதற்காக இந்தியாவையே நீங்கள் அடகு வைப்பீங்களா அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறார். இன்றைக்கு ஏஐ ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா தரவுகள், டேட்டா அடிப்படையில் தான் அது ஃபங்க்ஷனே பண்ண முடியும். ஆனால் ஒட்டுமொத்த டேட்டாவும் இந்தியா கிட்ட தான் இருக்குது. முகேஷ் அம்பானி கூட சமீபத்தில் ஒரு இடத்துல சொல்லுவார், இதுக்கப்புறம் வரக்கூடியது க்ரூட் ஆயிலோ ஃபியூவலே கிடையாது, டேட்டா தான் முக்கியமான கரன்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது மோடி அவர்களுக்கு நெகோஷியேட் பண்ண தெரியாதா? இல்லை ட்ரம்ப் மோடியை மிரட்டினாரா, அதனால இவங்க கையெழுத்து போட்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கிறாரு. இப்போ இந்த 25% டேக்ஸு டேரிஃபு 50% டேரிஃபுக்கு முன்னாடி 3% டேரிஃபாக தான் இருந்துச்சு. 3% டேரிஃபை 25 ஏற்றி 50 ஏற்றி இப்போ 18க்கு கொண்டு வந்துட்டா இது எந்த விதத்தில் இந்தியாவுக்கு லாபம் கொடுக்க போகுது அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறார். அதை தாண்டி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே நிறுவனங்களை வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய அளவில் விவசாயம் பண்ணக்கூடியவங்க, குறைஞ்சது 100 ஏக்கர் 200 ஏக்கர் ஒவ்வொரு விவசாயிகள்கிட்டையும் இருக்கும். மிகப்பெரிய அளவில் இயந்திரமயமாக்கப்பட்ட விவசாயத்துறையை அமெரிக்கா வச்சிருக்குன்னா, நம்ம ஊரில் 3 மாசத்துல உற்பத்தி பண்ணக்கூடிய பருத்தியோ நெல்லோ சோயாபீன்ஸோ அதனுடைய அளவோடு அமெரிக்க உற்பத்தியை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய விவசாயிகள் அமெரிக்க விவசாயிகள் பக்கத்திலே போக முடியாது. அப்படி $500 பில்லியன் விவசாய பொருட்களும் எரிவாயு, எரிசக்தி, பெட்ரோல், டீசல், எல்பிஜி, பிஎன்ஜி போன்றவங்களை நீங்கள் $500 பில்லியன் மேலே நீங்கள் ட்ரேட் அவங்க கிட்ட கமிட் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்தியாவில் உற்பத்தியாகக்கூடிய பொருட்கள் எந்த மார்க்கெட்டில் போய் சந்தைப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அடுத்த 5 ஆண்டுகள் முழுக்க இந்தியாவில் அமெரிக்காவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகள் வரும், அமெரிக்காவிலிருந்து தயாரிக்கப்பட்ட விவசாய பொருட்கள் வரும், உணவுப் பொருட்கள் வரும், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு போன்ற விஷயங்கள் இந்திய கம்பெனிகளோட அமெரிக்க கம்பெனிகள் கம்பீட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா இந்தியா எப்படி தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிற கேள்வியையும் கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த 50 ஆண்டுகளாக உணவு தட்டுப்பாடே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இந்தியாவை கொண்டு முன்னேற்றி வச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உணவுக்காக அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வரும். நாளைக்கு விவசாயத்தையும் விவசாய பொருட்களையும் விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய விதைகளையும் அமெரிக்கா கட்டுப்படுத்தும். நமக்கு சோர்ஸ் கிடைக்காம போயிடும். விதை இருந்தால் தானே நீ விவசாயம் பண்ணுவ, உங்ககிட்ட விதையவே கொடுக்க மாட்டேன், அந்த விதையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெக்கானிசம் நான் தான் வச்சுருப்பேன்னா நாளைக்கு லிட்ரலாக இந்திய விவசாயிகள் அமெரிக்க கார்ப்பரேட் நிறுவனங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வருமே. இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் ராகுல் காந்தி மோடியை நோக்கி கேட்டிருக்கிறார். ஆனால் மோடி தரப்புல இருந்தோ மோடி அமைச்சர்கள் தரப்புல இருந்தோ அந்த பதில் வருமானு கேட்டால் இல்லை. நாடாளுமன்றத்திற்கு வெளியே அஸ்வினி வைஷ்ணவ் அவரும் இன்னொரு அமைச்சரும் பேட்டி கொடுக்குறாங்க பத்திரிகையாளருக்கு. அந்த பேட்டியுமே ராகுல் காந்தியை பற்றி தான் பேட்டி கொடுக்குறாங்க. ராகுல் காந்தி வர்றாரு, வாங்க சேர்ந்து பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக அமைச்சருடைய கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ராகுல் காந்தி கையை உதறிட்டு தெரிச்சு ஓடுறாங்க. ஒரு கர்ட்டசிக்கு கூட பேசலை. அந்த அளவுக்கு டெரிஃபைடாக இருக்கிறாங்க, பயந்து போய். மோடி முகத்தையே காட்ட மாட்டாரு, அமித்ஷா முகத்தை காட்ட மாட்டாரு, வெளியே என்ன ஏதுனே பேச மாட்டாங்க. கடந்த 12 ஆண்டுகளாக முழுக்க இந்தியா முழுக்க பயத்தையும் வெறுப்பையும் இந்து முஸ்லீம் பிரச்சனையையும் டைவர்ட் பண்ணக்கூடிய அரசியலையும் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தலைவர்கள் மீது அமலாக்கத்துறையை ஏவி விட்டு ஆட்சியை கவிழ்க்கிறது, பாஜக கட்சியில் இருக்கிற கரப்ட் எல்லாரையும் உள்ள சேர்க்கறது, இந்த வேலையை மட்டும்தான் செஞ்சுருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கும் இந்திய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கும் என்ன பண்ணினாங்க? தங்கம் விலை கூடுது, வெள்ளி விலை கூடுது, பெட்ரோல் டீசல் விலை கூடுது,
டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின மதிப்பு அதல பாதாளத்துக்கு போகுது. அமெரிக்கா தன்னை வல்லரசாக காட்டுவதற்கும் தொடர்ந்து அந்த வல்லரசு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல நீடிச்சிருப்பதற்கும் அமெரிக்கா தன்னுடைய ட்ரம்ப் அவருடைய டாலரை ஸ்டேபிள் பண்றதற்கும் வலிமையாக்குவதற்கும் அவர் என்ன வேணா செய்வார். ஆனா மோடி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தன்னிறைவா வச்சிருக்கிறதுக்கும் ரூபாயினுடைய மதிப்பை குறையாம வச்சிருக்கிறதுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய மூலப்பொருட்கள் பங்களாதேஷுக்குள்ள இம்போர்ட் பண்ணி அங்க பொருள் தயாரிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான பேட்டர்னுக்கு 0% டேரிஃப் இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இது எக்ஸிக்யூட் ஆனா சூரத்தில் திருப்பூரில் இருக்கக்கூடிய நெசவு தொழிலாளர்கள் ஆயத்த ஆடைகளை உற்பத்தி செய்யக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ன்ற ஒரு குட்டி நாடு ஏற்கனவே ஜவுளித்துறையில் மிகப்பெரிய அளவில் இந்தியா கூட கம்பீட் பண்ணுது. நமக்கு அடுத்து பிலிப்பைன்ஸ் கம்பீட் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு டேரிஃபை அமெரிக்காவோடு பங்களாதேஷ் போட்டுச்சுன்னா இந்தியாவினுடைய ஜவுளித்துறை என்னவாக மாறும்? இந்த பக்கம் நாங்கள் 18% குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய அளவுக்கு பெருமை பீத்திக்கிறீங்க. ஆனால் 0%ல விவசாய பொருட்கள்லேருந்து பல்வேறு விவசாயத்தோடு சம்மந்தப்பட்ட பொருட்களை இறக்குமதி பண்ணீங்கன்னா அவர்களுக்கு எந்த டேக்ஸுமே இல்லை, நம்ம மட்டும் 18% கட்டணுமா? அதே நேரத்தில் ஜவுளி துறை சார்ந்த விஷயங்களுக்கு பங்களாதேஷ் 0% கட்டுறாங்க, நம்ம 18% கட்டுறோம். இதை தான் பாகிஸ்தானுடைய அமைச்சர் சொன்னார். இதுவரைக்கும் அமெரிக்கா எங்களை டாய்லெட் பேப்பர் மாதிரி பயன்படுத்தி தூர தூக்கி போட்டாங்க, அவருடைய தேவை முடிஞ்சோடனே போட்டுட்டாங்க, இன்னைக்கு நாங்கள் நிற்கதியாக நிற்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு ராகுல் காந்தியும் கேட்குறாரு, இந்தியாவை ஒரு நாளும் பாகிஸ்தானோடு ஒப்பிட முடியாது, ஒப்பிடக்கூடாது, மோடி அதை அனுமதிக்கவே கூடாது. ஆனால் மோடி மௌனியாக இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.